Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இந்த சேவையை பாராட்டி கலெக்டர் அவருக்கு எவனோ ஒரு மனுஷன் பறக்கிற பலூன்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். நாம எப்படியாவது போய் அவனை காப்பாத்தி ஆகணும். சீக்கிரமா வா, அப்புறமா பேப்பர் படி. ஆடாத மட்டும் ரொம்ப ஆடாத. வாங்க 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 வாங்க. பரவாயில்ல, எங்க கடமையை தான் நாங்க செஞ்சோம். நீங்க ரெண்டு பேரும் சந்திக்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? சார், என்ன காரியம் நீங்க பண்றீங்க? காப்பாத்துறவங்க மேலே காண்டா வரீங்க, ஆவேசமா முறைக்கிறீங்களே. ஆக்சுவலா நீங்க யாரு? நான் தான் டக் டக் பூரோட ராஜா உபேந்திரா. அந்த பலூனுக்குள்ள என்னோட கோடிக்கணக்கான வைரங்கள் இருக்கு. ஒரு திருடன் அந்த பலூன்ல என் வைரங்களை திருடிட்டு போக பார்த்தான். ஒரு வழியா அந்த திருடனை நான் பிடிச்சிட்டேன். ஆனா வைரம் அந்த பலூனுக்குள்ளேயே இருக்கு. அந்த பலூன்ல இருந்து என்னோட வைரங்களை நான் எடுத்துடலான்னு நினைச்சேன். என் வைரம் காத்துல பறக்குது. மன்னிச்சிருங்க, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களால காணாம போன வைரத்தை நாங்களே திரும்ப கண்டுபிடிச்சு கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அது எங்க பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க பொறுமையா டீ கடை அண்ணாச்சி கடையில உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடுங்க அரசே. நான் டீ கடை பண்ணியா ராஜா சாருக்கு சூடா சமோசாவும் டீ குடு. எங்கடா போய்கிட்டு இருக்க? நான் போய் அந்த வைரங்களை எடுத்துட்டு வர போறேன். அந்த பலூன் கீழே விழுந்ததும் போய் எடுத்துக்குவேன். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க பாரு. வா மோட்டோ, அங்க போய் காப்பாத்தலாம். ஒண்ணு கூடிடுச்சுப்பா. ராஜா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ஷார்ட்கட் போய் பிடிக்கிறோம். அட, எனக்கு ஷார்ட்கட் லாங் கட் எல்லாம் தெரியும்டா. இவங்க ரெண்டு பேரும் இப்ப டாக்டர் ஜட்கா வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஃளையிங் கார்ல ரெண்டு பேரும் பறக்க போறாங்க. வாங்கடா, இவங்க ரெண்டு பேரும் அங்க போறதுக்குள்ள அந்த ஃளையிங் காரை நம்ம ஆட்டைய போட்டுட்டு வந்துடலாம். டோன்ட் வரி மோட்டு பாத்துடு. உங்களோட ஷார்ட்கட்டை விட என்னோட ஷார்ட்கட் ரொம்ப சின்னது. நான் போய் அந்த வைரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். பை பை. வைரத்தோட பார்க்கலாம். see you. பத்துலோ, ராஜாவோட வைரத்தை இந்த குட்ட பையன் ஆட்டைய போட்டுருவான் போல இருக்குடா. அட நண்பா, என்கிட்ட ஒரு பவர் ஸ்டிக் இருக்குப்பா. அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணா ஜானுக்கு முன்னாடி நாம அந்த வைரத்தை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. வாங்கப்பா, அந்த ஸ்டிக்கை நான் உங்களுக்காக தரேன்ப்பா. சீக்கிரம் வாங்க போலாம். பூசணிக்கா மாண்டே, அந்த சூப்பர் பவர் ஸ்டிக்னா என்னது? அத மோட்டு என் உயிருக்கு உயிர் நண்பா. இருப்பா, நான் அதை கொண்டு வந்து காட்டுறேன். அப்ப உனக்கே தெரியும். இங்க பாருப்பா மோட்டு, இதுல நீங்க எந்த அளவுக்கு உயரம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ இது அந்த அளவுக்கு உயரமா உங்களை கொண்டு போயிடும். அட ஆமாப்பா, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருப்பா, இந்த ஸ்ப்ரிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். வருவோம்ல உன்னை விட நிறைய வளர்ந்துட்டோம் பாத்தியா? இல்ல இல்ல மோட்டு பத்துல இங்க எப்படி வர முடியும்? நான் தான் அந்த ஃளையிங் ஹெல்மெட்ஸை கொண்டு வந்துட்டேனே. போஷ், நீங்க பார்த்தது ஒண்ணும் மன பிரம்ம இல்ல. மோட்டு பத்திரம் நிஜமாவே இங்க வந்திருக்காங்க. அங்க பாருங்க. இது என்ன குழந்தைகளோட விளையாட்டு பொருள் எடுத்துட்டு வந்துட்டியா மோட்டு? என்னடா இப்ப நடக்குதுங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா ஏன் மோட்டோ மேலே கை வைப்பேன்? மோட்டு பத்துல எப்பவுமே தோல்வியை ஒத்துக்க மாட்டானுங்க. எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணாம இருக்கவே மாட்டானுங்க. விட மாட்டோம். எங்க போயிட போறான்? நம்பர் 1 நம்பர் 2. இப்ப நான் அந்த பலூன்ல இருக்கிற வைரத்தை எடுக்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் காரை கவனமா ஓட்டுங்க. எப்ப நான் வைரத்தை எடுக்கிறனோ அப்ப காரை பக்கத்துல கொண்டு வாங்க. ஓகே, காப்பாத்துங்க. நம்பர் 1, காரை கொண்டு வாடா. போஷ், நீங்க தானே சொன்னீங்க வைரத்தை எடுத்த பிறகுதான் உங்க கிட்ட வரணும்னு. நீங்க தான் எடுக்கவே இல்லையா? அங்க பாருங்க, பலூன் பறந்து போச்சு. அடதாடியா, என்னடா உளறிட்டு இருக்க? நான் இப்ப கீழே விழுந்துட்டு இருக்கேன்டா. தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துடா. அந்த காரை இங்க கொண்டு வாங்கடா. என்ன வந்து காப்பாத்துங்கடா. ஓகே பாஷ், நாங்க இப்பயே வரோம். இல்ல, எங்கடா ஏற பாக்குற? நம்பர் 1
நம்பர் 2 ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட சர்க்கஸ் ஷோவை பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து என்ன காப்பாத்துங்க. நம்பர் 2 சரி காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காரையா திருடுற அவனை காப்பாத்துங்க. வாங்கிக்கடா பாஸ் காரை வேகமா கொண்டு போகடா. அந்த பலூன் கிட்ட போக, நெருக்கமா போக. பாஷ் பாஷ் எழுந்துருங்க. இங்க பாருங்க வைரம். பைரோ ஐயோ என் காரு நண்பர்களே, என் காரு கீழே விழுந்து உடஞ்சிட போல இருக்குப்பா. சீக்கிரம் யாருன்னா காப்பாத்துங்கப்பா. பத்துல சீக்கிரமா ஏதாவது யோசிடா. பூசணிக்கா மண்டிய காரை காப்பாத்தி ஆகணும். பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? ஐடியா. கவலைப்படாத மோட்டோ, ஒரு ஸ்ட்ராங்கான எகிரி எகிர்னா அந்த டண்டனக்க பிடிச்சிடலாம். ஓகே, ஒரு வழியா லேண்ட் பண்ணியாச்சுடா. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் நண்பர்களே. அந்த குட்டை போய் அங்க போறான்டா. சீக்கிரமா வா. டேய் குட்டா, என்னடா தொங்கிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் நான் வானத்திலேயே பறந்துகிட்டு இருப்பேன். எப்படி இருந்தாலும் கீழே இறங்கித்தானே ஆகணும். கீழே இறங்க தானே போறேன். உங்க அத்தனை பெரிய ஒரு வழி பண்ணதுக்கு அப்புறம் தான் இறங்க போறேன். ஓய் ஜா, சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். வீணா போனச்சுங்க. எப்ப பார்த்தாலும் இளநிய மண்ணை மேல போறான்டா. போச்சு, fuel தீர்ந்து போச்சு, fuel தீர்ந்து போச்சு. என்னாச்சு? அடுத்து சிங்கம் சார், இப்ப நீங்க தப்பிக்கிறது இம்பாசிபிள். ஐடியா. ஏய் மோட்டோ, எல்லாரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிங்க. இப்ப பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அம்மா. இறங்குங்க, இறங்குங்க. கஜா கஜா ஜான் தப்பிச்சு போயிட்டான்பா. அங்க பாருங்க. அந்த குட்டை பையன் வயிறு தெரிஞ்சு தப்பிச்சு போக விடக்கூடாது. நான் அந்த மகாராஜாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். மனுஷனுக்கு வாக்கு தான் முக்கியம். எப்படியாவது வயிறு தான் விட்டு ஒப்படைக்கணும். கார்ல ஏறுங்க சீக்கிரம். கொஞ்சமாவது பெட்ரோல் இருக்குல்ல? என்ன பண்ற? ஜெய் ஹோ! ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹை! ஏய், உன் ஆட்டம் அடங்கி போச்சுடா. முடிஞ்சு போச்சு. fuel தீர்ந்து போச்சு, fuel தீர்ந்து போச்சு, fuel தீர்ந்து போச்சு. மாட்ட மாட்டான் அவன். டாக்டர் ஜட்கா சார், நீங்களே என்ன சயின்டிஸ்ட்? இந்த மாதிரி ஆபத்துக்கு உதவுற மாதிரி எதுவுமே தயாரிச்சு வச்சுக்க மாட்டீங்களா? அட பேக்கப் இருக்கு நண்பா, பேக்கப் இருக்கு. ஆக்சுவலா fuel காலி ஆயிடுச்சுன்னா ஒரு பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அதுக்கு நான் இப்போ ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி ஆகணும்பா. அது அங்கதான் இருக்கு. அதோ அந்த ரெட் பட்டன் தான். இதானே? ஏயா, நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்டா? கீழே விழுறதுக்கு முன்னால இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டியா? எல்லாருக்கும் அடிபட்டுருச்சு பாத்தியா? வண்டியே டேமேஜ் ஆயிடுச்சு. அட சாரி நண்பர்களே, நான் அந்த விஷயத்த சொல்ல மறந்தது தப்புதான்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்ப சரி, எல்லாரும் சேர்ந்து ஜானை பிடிக்கலாம்ப்பா. வாங்க போலாம். அட இது என்ன புது பிரச்சனை? என்னோட ஃப்ளையிங் ஹெல்மெட் எதுக்காக நின்னு போச்சு? பாஷ் பாஷ் என்னோட ஹெல்மெட் நின்னு போச்சு. இப்ப நேரா அவனுக்கு மலைக்கு கீழே தான் வந்து விழுவானுங்க. இப்ப என்னடா பண்ண போறீங்க? அதுல கீழே மலை பகுதியா இருக்குடா. என்னடா பண்றது சொல்லு. அடே மோட்டு, இப்ப எப்படியாவது அவனுங்கள மடக்கி பிடிச்சாகணும்டா. காரை கீழே கொண்டு போய் நிறுத்திடா. சிங்கம் சார், எங்களை காப்பாத்துங்க. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆனா அறிவு கெட்ட முட்டாளே, என்னை காப்பாத்துறதுக்கு பதிலா எதுக்கு நான் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? என்னை விட்டுடுங்கடா, காப்பாத்துங்க. வாடா வாடா குட்டை. வா 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 வா. அப்படியே வா வா வா.
ராஜா சார் உங்க வைரத்தை திருட்டு போய் வந்தான். போனா என் வைரங்கள் எங்க இருக்கு? ஏய் ஜான், ராஜா சாரோட வைரங்களை அவர்கிட்டயே திரும்ப ஒப்படைச்சிடுறா. ஏய், வைரமா அது நான் கீழே விழும்போது எங்க விழுந்துருச்சு போல இருக்கு. இல்ல பாஸ், அது கீழே விழல. அது இப்ப கூட உங்க பாக்கெட்ல தான் பத்திரமா இருக்கு. இதோ. இன்னைக்கு பேச மாட்டியே, இன்னைக்கு ஏன்டா? இந்தாங்க ராஜா சார், உங்க வைரம் சேஃப் ஆயிடுச்சு. தேங்க்யூ மோட்டு பத்ரு. என்னோட விலை உயர்ந்த வைரங்களை மீட்டு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.